நீங்களே சாட்சிகள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவருடைய உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இதன் மூலமாக தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகள் மீதும் தேவனுடைய கோபாக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். இதற்கு தங்களை குறித்து தாங்களே சாட்சிகளாக இருப்பதாகவும் கூறுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து பாவிகளால் தப்பிக்க முடியாது. தங்களுக்கு விரோதமாக பாவங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் பாவம் செய்தவர்களாகவே இருந்தால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. தங்களுடைய சொந்த சாட்சிகளினாலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தங்களுடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு அவர்களுடைய இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்கிறார்கள் என்று இவர்களே சாட்சி கூறுகிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறார்கள். மற்றவர்களை பாவி என்று குற்றம் சுமத்துகிறவர்கள் அதே பாவங்களை தாங்களும் செய்கிறார்கள். அதைவிட அதிகமாகவும் செய்து தேவ கிருபையை இழந்து போகிறார்கள். தங்களுடைய சொந்த சாட்சிகளினால் இவர்கள் தங்களையே குற்றப்படுத்துகிறார்கள். தங்களுடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டவர்கள் என்று சாட்சி கூறுகிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் தங்களை நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய மெய்யான சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய வரலாற்றையே கூறுகிறார். இவர்களுடைய முற்பிதாக்களும் பாவிகள். அந்த பாவிகளின் இரத்தமே இவர்களுடைய சரீரத்தில் ஓடுகிறது. தங்கள் பிதாக்களைப் போலவே இவர்களும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருப்பதினால் அவர்களுடைய இரத்த பழிக்கு இவர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள்.